ஹலோ ஸ்பைசி ஃபுட் லவர்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிறது ரொம்பவும் ஸ்பெஷலான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன். இந்த ரெசிபியை ஈஸியாக 4 ஸ்டெப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி இலை, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் விழுது, பூண்டு, கார்ன்ஃப்ளவர், நெய், எண்ணெய், சோயா சாஸ், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். ஒரு பவுலில் சுத்தம் பண்ண சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் விழுது, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நாம் சேர்த்து சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். சிக்கன் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ தேர்ட் ஸ்டெப்பாக இந்த சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது கொஞ்சம் முழுகிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கனை மேரினேட் பண்ணும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணிலாம் சேர்த்துருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, நம்ம சேர்த்த தண்ணி பாதியாக வற்றி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் 4th ஸ்டெப்பாக நம்ம ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது திக்காகும். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
நல்லா திக்காயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங்கான ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த காரம் சாரமான சில்லி சிக்கன் ஸ்டார்டரை நீங்களும் ட்ரை பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.